கல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். மார்ச் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துடைய ராசி பலனை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் 4 கிரகங்கள், சூரியன், புதன், செவ்வாய், ராகு, 4மே கும்பத்தில் உட்கார்ந்துருக்கிறது. புதன் வக்ரகதியில் இருக்கிறது. சனியும் சுக்கிரனும், சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ஸ்தானத்தில் ஜம்முன மீனத்தில் உட்கார்ந்துருக்கு. குரு வக்ரமாக இந்த வாரத்துடைய ஆரம்பத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி பெறுகிறது. வக்ர நிவர்த்தி பெறுவதனால் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் 85% நல்லது நடக்கும். அதாவது 85% நல்லது நடக்கும் இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்தால். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி 9ஆம் தேதி திரிகோணத்திலேயே, அதாவது சூரியன், புதன், செவ்வாய், ராகு, குரு, சந்திரன் அப்படிங்கிற மாதிரி திரிகோணங்களில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பொதுவாகவே அதிகமான மனக்கலக்கம், டென்ஷன், ப்ரெஷர் இதெல்லாமே இருந்தாலும் குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள், குழப்ப நிலைகள் இருந்தாலும், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாக இருக்கும். அல்டிமேட்லி சொல்யூஷன் வில் பி டன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் துளாராசி நண்பர்களுக்கு, மிதுனராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது. அதில் ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமை அப்படின்னு சொன்னால் மீனத்துக்கு கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம கன்னி ராசி நண்பர்களுடைய ஹெல்த்து, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உற்சார உறவினர்களுடைய ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய தவிப்பு, பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. தைரியமாக இருக்கலாம். அதில் இந்த வாரத்துடைய அதாவது மிட்வே பாயிண்ட் 12ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். நேர்கதியில் குரு செல்வார். ஏராளமான நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கும். யாருக்குன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு. அதாவது பழைய பிரச்சனை, தோண்டாத பிரச்சனை, முடியாத பிரச்சனை, இந்த கதையெல்லாம் முடிஞ்சு எகெயின் ஸ்ட்ரெயிட் டு த நார்மல் ஃபார்ம்ங்கிற மாதிரி கும்பராசி நண்பர்களுக்கு, துளாராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு பட்டய கலப்போம். அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். அதனால் நீங்கள் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய. அட் தி சேம் டைம் கடகத்துக்கு அடுத்தது என்ன நடக்க போகிறதோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, விச் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ். அப்போது மீனத்துக்கும் விருச்சிகத்துக்கும் கூட ஒரு சொல்யூஷன் ஓரியன்ட் சிஸ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் யாரெல்லாம் பயங்கர டென்ஷன்லேருந்து வெளியே வராங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ப்ரெஷர்லேருந்து கம்மியாகக்கூடிய ஒரு நிலைமைகள் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகும். மேஷத்துக்கும் கிட்டத்தட்ட நல்லாயிருக்கும். ஸோ ரிஷபம், மகரம், கன்னி ஓவராலாகவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபஸ்ட்டு 2 நாள் உங்களுக்கு பயங்கர பாசிட்டிவாக இருக்கும். 8, 9 ரொம்ப பாசிட்டிவ். அதுக்கப்புறம் சில இடமாற்றங்கள் கொடுக்கும். சில வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் நடந்துன்றா இருக்கும். எல்லார் வீட்லேயும் நடக்கும், நடக்கக்கூடாது. இந்த வாக்குவாதங்கள் பெரியவங்கனால நடக்கும், அண்ணனால் நடக்கும், அக்காவால் நடக்கும், அல்லது உங்கள் நண்பரால் நடக்கும். அதுக்கப்புறம் அது செட்டில் ஆகும். மேஷத்தில் பிறக்கிறவங்களுக்கு 100% பெரிய ஒரு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. நல்ல பொருள் வளர்ச்சி ஏற்படுனா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் ப்ரமோஷன் அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் அப்டேட்டுக்கு இருக்கிறதோ அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மேஷத்துக்கு 85% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் போகும்போது வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து நல்ல செய்தி வரும். இல்லை ஒரு முக்கியமான நல்ல செய்தி வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கீங்கன்னா அது வந்துடும். ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது எப்படி குட்டி கழிச்சு பார்த்தாலும் மேஷத்துக்கு நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்குது. அது மெயினாக பெண்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது.
நிறையா விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் மாற்றுவது, அது இதுன்னு ஒரு ரணகலமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பேசிக்கலாக சொல்லணும்னா. ஆண்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு இணக்கம், மெயினாக நண்பர்களிடையே கம்யூனிகேஷன் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். தப்பாக கம்யூனிகேஷன் வரும். அதாவது சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி. இன்னும் புதன் வக்கரத்தில் உட்காந்துருக்குல்ல, அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். சந்தோஷம் அப்படிங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான காலகட்டம். வேலை நிரந்தரமாக அமையும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம், நிறைய பேருக்கு போட்டித் தேர்வுகளில் மிகப்பெரிய வெற்றி, பிளான் பண்ணது பண்ண மாதிரி ஜெயிக்கிறது, புது வாய்ப்புகள் தேடி வருவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ப்ரெஷர் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் பாருங்களா, அந்த ப்ரெஷர் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும். எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். மன நம்பிக்கை ஏற்படும், மன மகிழ்ச்சி ஏற்படும், புது விஷயங்கள் ஜெயிக்கும். ரிஷபத்துக்கு நிஜமாக ஓஹோன்னு இருக்குது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய குரு வியாபார யுக்திகளை கடைபிடிக்க வைக்கும். பெரும் பணம் வரும், பெரும் பிரச்சனைகள் ஓயும், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அமோகமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. அதுவும் இந்த வாரத்துடைய கஷ்டமான பகுதிங்கிறது பெருசாக ஒன்றும் பாதிக்காது. நீங்கள் எது எடுத்தாலும் பெற்று நிறைய பேருக்கு பணம் வரும், அதுதான் மேட்ரு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைம் பீரியட். பேசிக்கலாக சந்தோஷம் அப்படிங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்துடைய செகண்ட் ஹாஃப்லேருந்து கிளாஸாக இருக்கும். எல்லா விஷயங்களும் உங்களால் மட்டும் முடியும். ஆஃபீஸ் ஆகட்டும், மடமாகட்டும், அதாகட்டும், இதாகட்டும் அற்புதமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல மகிழ்ச்சி, எடுத்த காரியங்களில் வெற்றி, தான தர்மங்கள், எல்லா முயற்சிகளும் ஜெயிப்பதுங்கிற மாதிரி சும்மா ஜாமுன்னு இருக்குது. இந்த காலகட்டங்களில் பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. மன மகிழ்ச்சி உண்டு, தைரியம் உண்டு. பிளான் பண்ணால் அந்த காரியம் நடக்கும். அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கும். வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து நல்ல செய்தி, நற்செய்தி வரும். பொறுப்புகள் அதிகரிக்கும், நம்பிக்கை உருவாகும், தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த டைமில் நம்ம முடிவு பண்ணுறது எல்லாமே சும்மா ஜாமுன்னு நடக்கும். எதுக்காகவும் யாருக்காகவும் தள்ளி போகாது. அதாவது 12th உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு வரன் அமையிறது, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிறது, வெளியூர் போகிறது, எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் 12th மேக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த வார் சினாரியோலாம் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி மார்ச் 16க்கு அப்புறம் பல பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பெருசாக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் பொறுமையாக இருந்தால் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80% தான் இருக்கிறது. கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இப்படி ஒரு கிரகங்கள் இருக்கும்போது தேவையில்லாத ரணகலம், பிரச்சனை, வாக்குவாதம், சண்டை, விரோதம், போக்குவரத்து எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி ஆரம்பத்தில் இருக்கும். அதாவது ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு 2 அடி 3 அடி அவர் வாங்கி போகிறாமா, அப்புறம் திருப்பி நல்லா கொடுப்பாராமா. அந்த மாதிரி இந்த ஆரம்பத்தோடைய 2 எப்படி பார்த்தாலும் ஒரு 3-4 நாள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைந்துட்டாருன்னா டைரெக்டாக பார்வை பலத்தை கொடுக்கறது. ஸோ பார்வை பலத்தை கொடுத்துடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வேறு லெவலில் முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், நம்பிக்கை உருவாகும். மெயினான விஷயமே பார்த்திங்கன்னா உங்கள் ராசி லக்னத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை, எதிர்பாராத வெற்றி, எதிர்பாராத நம்பிக்கை, எதிர்பாராத பிரச்சனைகள் முடிவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இது அதெல்லாம் கிடையாது, என்ன வேணால் நடக்கும். ஒரே மேட்டர் தான், இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். அஷ்டமத்துக்கு குரு பாருன்னா நிறையா பஞ்சாயத்துகள்லாம் முடியும், நிறையா செட்டில்மெண்ட்லாம் முடியும். பெரியவங்களாம் நம்ம கொஞ்சம் சாதகமாக இருப்பாங்க. பிளான் பண்ணது பண்ண மாதிரி முடியக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங். ஒரே விஷயந்தான், எதுலேயுமே அவசரப்படாமல் இருந்தால் போதும், எல்லாமே நடக்கும். இரவு நேரத்தில் பயணத்தை இந்த வாரத்தோடைய 3-4 டேஸ் தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத வெளியூர் பிரயாணம், எதிர்பாராத வெளிநாடு பிரயாணம், திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கடகத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு டைமிங் தான் ஓடுது. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. பொறுமை மட்டும் கடைபிடித்தால் போகும், ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம். ஸோ பேசிக்கலாக சந்தோஷங்கிறது 70, பொருளாதார ஏற்றம்
என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டைம் பீரியட் ஓடுது. குரு பார்வையில் உட்காந்துருக்கிறது. 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்குன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக தான் இருக்கும். பொறுப்பு அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு இடமாற்றத்தை கொடுப்பார். கண்டிப்பாக இடமாற்றம். ஏன் பஞ்சமஸ்தானம்னா 12ஆம் தேதி வரைக்கும் இடமாற்றத்து தான் இருக்கும். நிறைய பேருக்கு அலைச்சல் இருக்கும். இடமாற்றம் இல்லைன்னா அலைச்சல் இல்லையா, ஒரு விஷயத்தை ஆரம்பித்து இறங்கியோ போய் சம்மந்தம் இல்லாமல் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி விஷயங்கள், கவனக்குறைவுகள் இதெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 7ஆம் இடம்னு சொல்கிறது கலத்திரஸ்தானமாக இருக்குன்னு நிறைய பேருக்கு பொண்ணு அமையும், நிறைய பேருக்கு வரன் அமையும். இவ்வளோ நாளாக காத்துட்ருக்கோம் ஒன்றுமே நடக்கலான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். 2வது இந்த திடீர் பண வரவுகள்ங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். பெரிய பெரிய ஆட்கள், மெயினாக அரசியல்வாதிகள், சமூகத்தில் பெருசாக இருக்கக்கூடிய ஆட்கள், அவர்கள் மூலிமா அவங்களுக்கு ஒரு பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சான்ஸ். ஏன்னா குருவுடைய பார்வை பலமும் 12ஆம் தேதியிலேருந்து சூப்பராக இருக்குல்ல. 12லேருந்து உங்களுக்கு லைஃப் மாறுங்கிறது தான் உறுதி. லைஃப் மாறுங்கிறது உறுதி. ஏன்னா 12லேருந்து குரு வக்ர நிவர்த்தி அடைந்துட்டார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சமாச்சாரம் தான். எல்லாருக்கும் அது நடக்குமான்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும். என்ன மனவேதனை இருந்துகிட்டே இருக்கும், நிறைய புலம்பல் இருக்கும், உங்களுக்கு இருக்கலாம், இல்லை உங்கள் அம்மாவுக்கு இருக்கலாம். மெயினாக இந்த மாதிரி சமாச்சாரங்களில் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் என்ன கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சரி, ரிலாக்ஸாக இருக்கிறீங்க, கொஞ்சம் தியானம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதை விட்டுட்டு வேறு என்ன இது பண்ணாலும் சரி செட் ஆகாது. இந்த டைமில் நம்ம முக்கியமான முடிவுகள் எது எடுத்தாலும் சரி கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆஃப்டர் 12th எடுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமில் தான் உங்களுக்கு ஓடின்னு இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஒரு காலகட்டங்களில் நம்ம பிளான் பண்ண காரியங்கள் பண்ண மாதிரி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதில் மெயினாக நான் சொல்லக்கூடியது வடிவுடையம்மன் வழிபாடு ஏற்றத்தை பண்ணுங்க, சந்தோஷத்தை கொடுப்பா. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80% இருக்கிறது, நல்லா இருப்பீங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்கும். 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. குடும்பத்தில் நீங்கள் பேச்சனால பிரச்சனை, ஹெல்த்து பிரச்சனை, இது எல்லாமே இந்த மாதத்தோட முடிஞ்சுது, அவ்வளோதான். யூ வில் பி பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அதுக்கப்புறம் சனி, சூரியன், சுக்கிரன் எல்லாம் பார்வை இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக சின்னதாக பிரச்சனை வரும். இவ்வளோ அளவுக்கு பிரச்சனை வராது, பகையாக இருக்காது. மருத்துவம் பார்க்குற மாதிரி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி இவ்வளோ பகை, வயிறுலாம் எரிஞ்சு புண்ணா, அதெல்லாம் வேண்டியதே இல்லை. கன்னிராசி நண்பர்களுக்கு சத்தியமாக நல்லா இருப்பீங்க. அதாவது கடன் வாங்கினாலும் சரி, ஒரே அடியாக கடனால் பாதிப்பு, சாப்பிட்டாவே வயிறுலாம் எரியும், அதெல்லாம் முடிஞ்சது. ஸோ நீ நாட் வரி. அதனால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த ஒரு 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால புது பொறுப்புகள் வரும். பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடியும். நினச்ச காரியங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு ஜெயிக்கும். எல்லா விஷயங்களும் நமக்கு ரொம்ப சாதகமாக நடக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. 1 2லாம் இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு. நிறைய விஷயந்தான். பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால, அதாவது சில முடிவுகள் எமோஷ்னலாக எடுக்காமல் லாஜிக்கலாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். சுக்கிரன் உட்காந்துருக்காரு, அதனால் ஹெல்த் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். எல்லா காரியங்களும் சும்மா ஜாமுன்னு முடியக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங். புதுசாக எந்த விஷயத்த பண்ணாலும் சரி சூப்பராக நடக்கும். கொஞ்சம் பொறுமை தான், பொறுமை மட்டும் இருந்ததுன்னா போகிறோம், எல்லாமே செட் ஆகிருப்பீங்க. நிறைய பேருக்கு தூக்கமின்மை, நிறைய பேருக்கு மோஷன் பாதிப்பு, அது இதுன்னு கொஞ்சம் ஓடின்னு இருக்கும். அதெல்லாம் 12th அப்புறம் கொஞ்சம் சரியாகிறது கண் கூட பார்ப்பீங்க. நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். அதில் மெயினாக சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செம்ம டைம் ஆரம்பிக்க போகிறது. 12ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வேறு லெவல். எங்கே போனாலும் ராஜ மரியாதை, அப்படி ஒரு மரியாதை. பஞ்சமஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. எடுத்த காரியங்களில் வெற்றி, மன நம்பிக்கை, மத நம்பிக்கை, இடமாற்றம் எல்லாமே நடக்கும். இந்த காலகட்டங்களில் வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், தூரதேச பிரயாணம், பிளான் பண்ண காரியங்கள் முடிவது. நிறைய பேருக்கு ஆந்திரா பிரயாணம், நிறைய பேருக்கு இந்த வெஸ்ட் பெங்கால் போவீங்க. சில பேர் மெயினாக இந்த ஜப்பான் மாதிரி இடங்கள்லாம் போவீங்க. பிளான் பண்ண மாதிரி நடக்கும்னு வைங்களேன். அதில் மெயினாக இந்த 12ஆம் தேதி வரக்கூடிய நற்செய்தி உங்களுக்கு லைஃபே மாற்றி கொடுத்துரும். நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்குவது, புது விஷயங்கள்லாம் செய்வதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது.
இவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் கூட இப்ப தான் முடியுங்கிற மாரி ரொம்ப நல்லாயிருக்கு. எதுக்காகவும், யாருக்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பொறுப்புங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்ல பெரிய மாற்றம், அரசியல்ல பெரிய பொறுப்பு எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் நம்ம தான் வந்து அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிற நிலமையில உட்காந்துருப்பீங்க. நீங்க என்ன நெனச்சாலும் சரி, அது கண்டிப்பா நல்லபடியா முடியும். விரோதமான எண்ணங்கள் மட்டும் இல்லாம இருந்தா சரி. தெய்வ வாக்கு, தெய்வ அனுக்கிரகம் நன்னா இருக்கு உங்களுக்கு. ஏன்னா பாக்கியத்தில உட்கார்ந்திருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஏராளமான நல்ல விஷயங்கள பண்றார். இன்ஃபேக்ட் அது எப்படின்னா, இப்ப அடுத்த குரு நட்சத்திரத்திலேயே குரு சஞ்சாரம் செய்து வெளிய போகும்போது கண்டிப்பா ஒரு இடமாற்றத்த குடுப்பார். இல்ல வேலை மாற்றத்த குடுப்பார். இல்ல தொழில ஆரம்பிக்கிற மாரி விஷயங்கள்லாம் பண்ணுவார். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். சந்தோஷம் அப்படிங்கிறது 70, பொருளாதாரம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இப்போ டைம் எப்படி இருக்குன்னா, அஷ்டமத்தில் குரு வக்கரமாக வேற உட்காந்துருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக, இயற்கையே நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு பசங்கனால ஹெவியாக செலவாகலாம். ஆனால் நீங்கள் பாருங்களேன், 12ஆம் தேதியிலேருந்து லைஃப் மாறும். ஏன்னா குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும்னு அர்த்தம். நிறைய பேருக்கு அவார்ட்ஸு, நிறைய பேருக்கு எதிர்பாராத பணம், நிறைய பேருக்கு திடீர் பண வரவுகள். இன்னொன்று 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை உட்காந்துருக்குனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடு அமையும், நிலம் அமையும், வாசல் அமையும், பிளான் பண்ணதெல்லாம் நடக்கும். ஸோ கிளாஸாக இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடில் தான் உங்களுக்கு ஓடுது. எதுவாக இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு. அதில் 4ஆம் இடம் இவ்வளோ பலமாக இருக்குன்னாவே ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டாக நீங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க. மெயினான ப்ரீமியர் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் இருக்கக்கூடிய இடம். சென்னையிலனா பெரிய பெரிய இடம். இப்போ ஈசிஆரில் வாங்குறது, போட் கிளப்பில் வாங்குறது, பாய்ஸ் கார்டனில் வாங்குறது, அந்த மாதிரி கொஞ்சம் பிளானிங்லாம் இருக்கும். சில பேர் வந்து அங்கே எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் மெயினாக அந்த பெரிய பெரிய ஆட்கள் இருக்கக்கூடிய இடம். அங்கே நீங்கள் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, பட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். மருத்துவர்களுக்கு யோகமான காலகட்டம். ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்று, திடீர் பண வரவுகள் 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரும். இந்த 2 நாளில் தனப்பிராப்தம், ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம், நினச்சது சக்ஸஸ் ஆகுதுங்கிற மாதிரி இட்ஸ் வெரி 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 நைஸ். ஸோ அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் உங்களுடைய மாரல் கிரவுண்ட்ஸே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் தான் மிக 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 அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அந்தளவுக்கு திவ்யமாக இருக்கக்கூடிய ஒரு டைம். ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது 70, பொருளாதாரம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக பார்த்தோம்னா உங்களுடைய ஆஞ்சநேயரை பிடிச்சிங்க. நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாஸ்னா கிளாஸ். என்ன ஓடுமோ அது நடக்கும். எல்லா விஷயங்களும் தானாக நடக்கும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுக்கான இப்போ தான் நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். புது விஷயங்கள்லாம் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. மனவியாதி ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஆகும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், டென்ஷன் ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஆகும். குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். அப்படியா இப்படியா இப்படியா அப்படியா எப்படி அப்படிங்காது, தைரியமாக இருக்கலாம் நீங்கள். 2வது, லக்னத்துக்கே குரு பார்வை, ராசிக்கே குரு பார்வை. இதுக்கப்புறம் என்ன வேணும் சொல்லுங்கள்? வீட்டில் பெரியவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, கால் முட்டி பிரச்சனை இருந்தால் கூட சரியாயிடும். 12ஆம் தேதிக்கு அப்புறம் குரு வக்ர நிவர்த்தி அடையிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான டைமிங். 7ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காருன்னா செம்ம டைமிங். எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். 3ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் உட்காந்துருக்கிறது கூட உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 2, 3 ஆஃபர் வரும். நிறைய பேருக்கு இளைய சகோதரன் சகோதரருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சங்கடங்கள் தீரும். புது விஷயங்கள் ஆரம்பிக்கும். நினச்சா அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் வரும். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லாமே விட்டு கொடுத்து போகணுங்கிற ஒரு அந்யோன்யம் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ இந்த டைமில் மெயினாக எந்த விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் ஜாமுன்னு நடக்கும். எடுத்தால் அந்த காரியம் ஜெயிக்கும். மன வலிமை அதிகரிக்கும். சூப்பராக இருப்பீங்க. தனுசுராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆக்சுவலாக அதான் சொன்ன மாதிரி எல்லாமே தானாக நடக்குங்கிற மாதிரி இருக்குது. ஸோ முயற்சி வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைம் பீரியட். இந்த டைமில் சப்போர்ட்டும் யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க. ஸோ 12ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு வைங்களேன். ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது 80, பொருளாதாரம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இவ்வளோ நாளாக பழைய பிரச்சனை, பழைய பஞ்சாயத்து, பழைய கேஸு, பழைய செட்டில்மெண்ட்டு, பழைய ஹெல்த் இஷ்யூ மறுபடியும் வர்றது,
நிறைய பேருக்கு நண்பர்களால் பிரச்சனை, இடக்கு முடக்கா பேசுறது, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும். ஆனால் இப்போ அது சரியாகும், இப்போ அது செட் ஆகிடும். பல ப்ரெஷர் வந்து ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஆகும். ஏன் ப்ரெஷர் நிவர்த்தி ஆகும்னா, குரு வக்கரமாக இருக்கிற குரு கொஞ்சம் பிரச்சனையை ஜாஸ்தியாக பண்ணுவார். இப்போது குரு வந்து வக்கர நிவர்த்தி அடைந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு நன்மையான பலன். தெய்வ அனுகிரகம் ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறது. ஏன்னா பொதுவாகவே இந்த குரு பார்வை என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு பார்வை கொடுக்குறாரு. பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. எங்கேயார் பணம் கொடுத்து ஏமாந்துட்டிங்கன்னா அந்த பணம் வந்துடும். குடும்பத்தில் தேவையே இல்லாத சஞ்சலங்கள்லாம் ஓடின்றதுன்னா அது சரியாயிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் சரியாகும். குடும்பத்தில் யாருக்காரு மன வருத்தம் இருந்ததுன்னா சரியாகும். குடும்பத்தில் யாருக்காரு ஹெல்த் பிரச்சனை இருந்ததுன்னா சரியாகும். வர வேண்டிய பணம் எங்கே இருந்தாலும் வரும். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வரும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கட்டிடங்கள் செய்வது, புது இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுங்கிற மாதிரி மகரத்துடைய ஐடியாலஜியே மாறிடும். அதே மாதிரி நிறையா ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய, தெய்வ தலங்களுக்கு விளக்கக்கூடிய போகக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் 12ஆம் தேதியிலேருந்து வரப்போகுது. உங்கள் முயற்சி எது இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக ஜெயிக்கும். மன ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும். முயற்சி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கனால நிறைய பேருக்கு இந்த வண்டி வாகன யோகம்னு சொல்லுவோம். வண்டி நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. திடீர் வருமானம் ஏற்படும். எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ண மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான டைமிங். மனசு பெரிய மனசாக நீங்கள் மாறும். அதுதான் விஷயமே. அதனால் உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும். தைரியமாக பல காரியங்களை முடிக்க முடிய ஒரு பிராப்தம் இருக்குது. பிளான் பண்ணால் அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அற்புதமாக இந்த வாரத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம்னு சொல்லலாம். ஒரே விஷயந்தான், கணபதி வழிபாடு. கணபதியை பிடிச்சுட்டா போகிறோம். என்ன வேணுமோ அது நடக்கக்கூடிய ஸ்தானம் இருக்குது. மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் நல்லா அபிவிருத்தி அடையக்கூடிய ஸ்தானம். பேச்சு எதுவாக இருந்தாலும் கடக்க முடக்கன்று இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா 90, பொருளாதாரம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான் வேண்டான்னு சொன்னாலும் லக்கு அப்படி ஃபேவர் பண்ணும். 12ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட்டுங்க. அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பீங்க. செவ்வாய், ராகு, புதன், சூரியன் இவ்வளோ கிரகங்கள் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு நடந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறும். லாபஸ்தானத்தில் சந்திரனுக்கு குரு பார்வை உட்காந்துருக்கு 12ஆம் தேதி. நண்பரால் லக்கு, மூத்தவங்களால் லக்கு. அதாவது என்ன சொல்லலாம், திடீர் பிரயாணத்தினால் லக்கு, கோவிலுக்கு போகிறதுனால லக்கு. அதாவது இறைவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திருமணம்லாம் ஃபிக்ஸ் ஆகும். திருமண நிச்சயார்த்தங்கள் ஏற்படும். புது விஷயங்கள்லாம் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். பல நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் ஜாமுன்னு முடியும். எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறது தான் சமாச்சாரம். 2வது பார்த்திங்கன்னா, அந்த சனி சுக்கிரன் உட்காந்துருக்கறனால உங்களுக்கு ஆல்ரெடி பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. பண வரவுகள் கொடுக்கும். காலபுருஷனுக்கு 12ங்கிறனால சுப வரியங்களை கொடுக்கும். அதாவது வேலைக்காக முதலீடுகள் இது அதுன்னு ஆல்ரெடி போட்டு முன்னேற்ற பாதையில் தான் போயின்னு இருப்பீங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு நிறையா பேருடைய கான்டாக்ட் கிடைக்கும். புது புது ஐடியாஸ் வரும். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு டைமிங். யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிளான் பண்ண காரியத்தை, நினைக்க காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான டைமிங். புது முயற்சிகள் எது எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். வாழ்க்கையில் இந்த மாதிரி டைம் பீரியட்லாம் மறுபடியும் வராது. ஸோ தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ பேசிக்கலாகவே சந்தோஷம் அப்படிங்கிறது 75, பொருளாதாரம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நான் சொல்லக்கூடியது ஆதிகும்பேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான டைம்னு சொல்லலாம். நிறைய ஸ்தானத்துக்கே குரு பார்வை, அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்துட்டார் அப்படின்னா ஹெல்த் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும். மனவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு வெளியூர்லேருந்து பணம் வரும். சில பேருக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய யோகம் கிடைக்கும். எதிர்பாராத சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேருக்கு நான் பிளான் பண்ணல, அது தானாக நடந்துருச்சுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது. புது வேலை மாறுறது, புது உத்தியோகம் மாறுறது, நிறைய கணக்குகள் மாறுவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டைமிங். அதுலேயும் மெயினாக மீனத்தில் பிறந்த பல பேருக்கு, அதாவது உங்களுடைய 10ஆம் இடத்துல சந்திரன்னு அதுக்கு குரு பார்வை வர கிடைக்கிறதுனால ஆஃபீஸில் கொடுக்கக்கூடிய இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆஃபீஸில் உங்களுக்கு பயங்கர புகழ்ச்சியாக இருக்கும். 12, 13லாம் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இன்னொன்று ராசி லக்னத்துலேயே சுக்கிரன் இருக்கனால கொஞ்சம் சந்தோஷத்துக்கு குறையலான்னு சொல்லலாம். ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம்.
நிறைய பிரச்சனைகள் வந்து அப்படியே டப்புன்னு அடங்கிரும்னு சொல்லலாம். எதுவா இருந்தாலும் சரி, பிளான் பண்ணது பண்ண மாரி நடக்கக்கூடிய அற்புதமான டைமிங். எல்லாமே அதாவது புது விஷயங்களா இருந்தாலும் சரி, பழைய விஷயங்களா இருந்தாலும் சரி, கிளாரிட்டியோட நீங்க ஜெயிக்கக்கூடிய அற்புதமான டைமிங். எதுவா இருந்தாலும் சரி, கரெக்ட்டா நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போதும், முடியக்கூடிய அற்புதமான டைமிங். புதுசா எந்த விஷயத்தையும் நீங்க பிளான் பண்ணலாம், இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய ஒரு டைம் தான் ஓடின்னு இருக்கு. ஸோ தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்க போகிறது. எப்படி பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் நிறைய ஆலய பிரவேசங்கள், ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். சந்தோஷமாக இருப்பீங்க. அதுவும் மெயினாக உங்களுடைய லைஃப்பில் புது விஷயங்கள் எது இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது ஜெயிக்கும். அட் த சேம் டைம் நிறைய பேருக்கு பெண்களுக்காக சில விஷயங்கள் செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தம் வரும். அத பார்த்துங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் செலவு இது, அது இதெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒண்ணும் வராது. தைரியமா இருக்கலாம். உடம்புல விட்டமின் குறைபாடு தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு சில பேருக்கு லைட்டா அந்த பிபி மாரி விஷயங்கள் வந்து போகும். ரெஸ்ட் ஆல் இஸ் ஃபைன். ஸோ நத்திங் டு வரி. ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் இனியும் பரவால்ல 85. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக பத்மாவதி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி நிறம் வெள்ளை நிறம். ஸோ இந்த வாரம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.